கிட்டத்தட்ட இந்தியாவில் நடந்த மிக மோசமான வெளியே தெரிஞ்ச ஒரு ஸ்கேமை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேருக்கு ஒரே நேரத்தில் நீதிமன்றம் வேறு வழி இல்லை சார், உங்கள் அத்தனை பேரையும் வேலையை விட்டு நீக்கிறோன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவ்வளவு கேவலமான ஒரு ஸ்கேம் மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அப்படிங்கிற ஆளும் அரசாங்கத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இவ்வளவு கேவலமான வேலை நடந்திருக்கு. இந்த மம்தா பானர்ஜி எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? கம்யூனிஸ்ட்டுகள் நிறையா ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அரசியல் பண்ணி போராட்டங்களை முன்னெடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த மம்தா பானர்ஜி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்கேமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்கிறேன், பாருங்கள். இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக இருக்கும். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாநில தேர்வாணையம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேயும் ஒரு மாநில தேர்வாணையம் இருக்குது. 2016 என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஊரில் இந்த மாதிரி ஆசிரியர்கள் நியமனம் அப்படிங்கிறது அரசுக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு குழு ஒன்று அரசாங்கம் அமைக்குது. அந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் பாடம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேவை அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அப்பாடா, கவர்மெண்ட் போட்டாங்கப்பா, போட்ட பிறகு நம்ம ப்ரிப்பேர் ஆகும், எப்படியாவது வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி 23 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. எவ்வளவு பேர் ஆசிரியர்கள் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கவர்மெண்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 24,640 பேர் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. இந்த 24,000 போஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு 23 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. மொதல் பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கங்க. ரெண்டாவது, இந்த 23 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனதுல 24,000 பேர் தானே முதல்ல செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பணி நியமனம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 25,753 பேருக்கு. ஸோ 24,000 பேர் தான் தேவைன்னு சொல்லி முதல்ல விளம்பரப்படுத்திட்டு 25,000 பேருக்கு போஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி, எந்த கவர்மெண்ட்லையாவது இப்படி நடக்குமா? இந்த எக்ஸாம் 10 பேர் கண்டெக்ட் பண்ணுறான், 10 பேருக்கு ரிசல்ட் எடுத்து யார் 10 பேர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க. ஆனால் 10 பேருக்கு எக்ஸாம் எடுத்துட்டு 12 பேருக்கு வேலை போட்டு கொடுத்தா அப்போ அந்த 2 பேர் எப்படி உள்ளே வந்தாங்க? ஸோ இந்த இடத்துல இது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது அவங்க பண்ண முதல் முட்டாள்தனமான தவறு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் 23 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னு சொன்னேன்ல, இந்த 23 லட்சம் பேர் எழுதின அந்த எக்ஸாம் சீட் அத்தனையுமே எடுத்து பார்க்கும்போது வெத்து பேப்பர் ஒன்றுமே எழுதாமல் எதையுமே டிக் பண்ணாமல் அவங்க ஊர் அட்ரஸ் எழுதுறது, அவங்க யாருக்கு பணம் கொடுத்து இந்த வேலைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை எழுதி கொடுக்குறது, ஒன்றுமே எழுதாமல் வெறும் காலி பேப்பரை அவங்க பேர் அந்த எக்ஸாம் நம்பரை மட்டும் போட்டு அந்த காலி பேப்பரை கவர்மெண்ட்டிட்ட கொடுக்குறது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாமே எழுதாமல் எக்ஸாம் எழுதுன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த 23 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் வேலையை வாங்கிட்டாங்க. இந்த 25,000 பேர் வேலை வாங்கினதில் உண்மைக்குமே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண நபர்கள் இருக்கலாம், அதை நீதிமன்றமும் மறுக்கலை. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இந்த எக்ஸாமை பணம் கொடுத்து கிராக் பண்ணி இந்த கவர்மெண்டோட இந்த வேலையை வாங்கி இப்போ வரைக்கும் சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்காம உண்மைக்குமே எக்ஸாமை கிராக் பண்ண, அதாவது உண்மைக்குமே அந்த எக்ஸாமை நல்லா எழுதின ஆளுக்கு வேலை கிடைக்கல. நீதிமன்றம் பார்க்குது, எப்போ இவெல்லாம் நல்லா எழுதியிருக்காம்பா பரீட்சை, ஏன்பா இவனுக்கு வேலை கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா பதில் கிடையாது. ஒன்றுமே எழுதாமல் வெற்று காரியத்தை கொடுத்துருக்காரு ஒருத்தர், அவருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களை தள்ளி வச்சுட்டு பணம் கொடுத்த நபர்களை மட்டும் வேலையில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் கூட நல்லா எழுதினவங்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பணம் கொடுத்தவங்களாக தான் இதில் இருக்காங்க அப்படிங்கிறது சிபிஐ விசாரணை மூலமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா வேறு வழி எங்களுக்கு கிடையாதுங்க. மொதல் விஷயம், பணம் ரொம்ப தாறுமாறாக விளையாண்டுருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த பணமானது நிலமாகவும் தொகையாகவும், அது மட்டும் இல்லாமல் கீழேந்து ஆரம்பிச்சு, அதாவது அந்த பேப்பரை கலெக்ட் பண்ணுவார்ல ஒருத்தர், அவர்கிட்டேருந்து ஆரம்பித்து இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இருப்பார்ல அவர் வரைக்கும் பணம் வேலை செஞ்சுருக்கு. கீழே இருக்கக்கூடிய அதிகாரியில் ஆரம்பித்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் பணம் தாறுமாறாக விளையாடி இருக்கு. இதில் நிச்சயமாக நாங்கள் இந்த பணி நியமனம் அப்படிங்கிறத ரத்து செய்யும் போது சில சாமானியர்கள் பாதிக்கப்படுவாங்க தான். உண்மைக்குமே இந்த எக்ஸாமை கிராக் பண்ணவங்களுக்கு அந்த வேலை இழப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனால் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது இந்த 90% முழுக்க ஸ்கேமாக இருக்குது. ஸ்கேமாக இருக்கும்போது இதனால பசங்களோட படிப்பு நிச்சயமாக பாதிக்கப்படும். ஏன்னா 9ஆவதுலேருந்து 12ஆவது அப்படிங்கிற உயர்கல்வித்துறையில் படிக்கக்கூடிய பசங்க நிச்சயமாக பாதிப்புக்குள்ளாவாங்க. தகுதியற்ற ஆசிரியரை வச்சு இந்த கவர்மெண்ட் இந்த வேலையை கொடுத்துருக்கு. இந்த வேலையை கொடுத்து தகுதியற்ற ஆசிரியர்கள் இந்த வேலையில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை சுரண்டி கொண்டு மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தல் அப்படிங்கிற விஷயத்தை சரியாக செய்யாமல் மாணவர்களோட எதிர்காலம் அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய ஓட்டையை போட்டாங்க. ஸோ இதில் நாங்கள் மனதை திடப்படுத்திட்டு இந்த ஆசிரியர் நியமனம் அப்படிங்கிற விஷயம்
விஷயத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முதல் உத்தரவு கொடுக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் தான் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் ஆசிரியர் நியமித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அந்த சம்பளம் அத்தனையுமே முழுக்க கவர்மெண்ட்டை திருப்பி கொடுக்கணும் 12% வட்டியோட. ஸோ வருஷத்துக்கு 12% அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் வாங்கின மொத்த சம்பளம் ப்ளஸ் 12% வட்டி, இது ரெண்டையும் சேர்த்து இந்த விஷயத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக கல்வி அமைச்சரை போன வருஷமே கைது பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமாக அமலாக்கத்துறை நிறையா விஷயங்களை சொத்துக்களை முடக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சிபிஐ இந்த விளக்க 4 வழக்குகளாக பதிவு செஞ்சு சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி போனாங்க. இல்லைங்க ஸ்கேம்லாம் எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி போனாங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை டைரக்ஷன் கொடுத்து எப்போ ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சு இந்த வழக்கை விசாரிப்பா, துரிதமாக விசாரின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதுனால அந்த சிறப்பு விசாரணை குழு தான் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு எடுத்து மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஸ்கேம்லாம் எதுவும் பெருசாக நடக்கலைங்க, அதெல்லாம் இல்லை, கரெக்டான ஆளுக்கு தான் நாங்கள் வேலை போட்டு கொடுத்தோம், இது ஒரு அரசியல் பழிவாங்கல், எல்லாம் இருக்கிற நபர்கள் அத்தனை பேருமே பிஜேபிக்காரங்க தான் அங்கே இருக்காங்க, எலெக்ஷன் டயத்தை மையப்படுத்தி இந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்க தான், அதாவது சார் நான் நல்ல எக்ஸாம் எழுதினேன் சார், எனக்கு வேலை கிடைக்கல சார்னு சொல்லி ஒரு பாதிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் முழுக்க நீதிமன்றம் போயிருக்காங்க, அவங்க தான் முழுக்க அந்த நிவாரணத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மொத்த வேலையும் இப்போ காலி பண்ணிட்டாங்க. இதற்கு எதிராக மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உச்சநீதிமன்றம் போய் போராடுவோம். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யார் பாதிக்கப்பட்டாங்களாம், இந்த ஸ்கேம் மூலமாக ஆசிரியர்களாக வாங்கினாங்கல்ல, வேலை வாங்கினாங்கல்ல, அவங்க பாதிக்கப்பட்டாங்களாம், அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிற குரலை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த 12% கேட்டு சம்பளத்தை வாங்குறீங்கல்ல, அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சம்பளம் வந்து அவங்க வேலை பார்த்ததுக்கு தானே சம்பளம் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு, அந்த ஆசிரியர் நியமனம் செல்லாதுன்னு அறிவித்த வரைக்கும் சரிங்க, சம்பளத்தை திருப்பி வாங்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை விமர்சிக்கக்கூடியவங்க இந்த ஒரு ஏரியாவை இதை கொஞ்சம் நீதிமன்றம் கொஞ்சம் மாற்றி போடலாமே, மாற்றி செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றத்துக்கு சில அறிவுறுத்தலை வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ மூணாவதாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லோக்சபா தேர்தல் இருக்குல்ல, அந்த லோக்சபா தேர்தல் முடிஞ்ச பிறகு, அதாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 15 நாளுக்குள்ள மீண்டும் ஒரு நியமன உத்தரவு கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்கணும். அந்த தேர்வு நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டெயின் பண்ண முடியாது. அதனால ரிசல்ட் வந்து 15 நாளுக்குள்ள கவர்மெண்ட் தரப்புலேருந்து இந்த நிச்சயமாக வந்து இந்த அறிவிப்பு வெளியாகணும். இந்த ஆசிரியர் நியமன குழுன்னு ஒரு குழு ஒன்று போட்டு இந்த வேலையை பார்த்தீங்கல்ல, அந்த குழுவை நாங்கள் கலைக்கிறோம், அந்த குழு சட்டவிரோதம் அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 25,000 அரசு ஊழியர்கள், அதுவும் ஆசிரியர்களோட வேலை ஒரு நீதிமன்ற உத்தரவு காரணமாக பறிக்கப்பட்டிருக்கு. இதற்கு எதிர்த்து மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்றம் போய் நிவாரணம் வாங்கினாங்கன்னா இவங்க பதவி அத்தனையுமே தப்பிக்கும். உச்சநீதிமன்றமும் கை விரிச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 குடும்பம் பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்ததுனால நடுத்தெருவில் நிற்க போகுது. அந்த பணம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு திருப்பி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக கேள்விக்குறி. அதே நேரம் அந்த குடும்பங்கள் அத்தனையுமே கவர்மெண்ட்டுக்கு தன்னோட சம்பளத்தோட 12% வட்டி போட்டு கவர்மெண்ட்டுக்கு தன்னோட பணத்தை பே பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. பணம் வாங்கி வேலை கொடுத்த நபர்கள் யாரை வேணா கூப்பிடு, எதை வேணா விசாரி, யார் யார் வேலை கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் தூக்கி சிறையில் போடு, எல்லாத்துக்கும் நான் அனுமதி தரேன் சிபிஐக்குன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ நீதிமன்ற உத்தரவு காரணமாக சிபிஐ இந்த வழக்கை முழு மூச்சா எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் நாலேஜ்களை பார்க்கும்போது தெரியுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த சப்ஜெக்ட் பற்றி ஏராளமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இப்படிப்பட்ட ஸ்கேமுக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, அதை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக அல்லது செய்திகள் ரீதியாக முழுமையான தெளிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.